ஆவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பல கோவில்களின் அற்புதமான தகவல், பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள் போகல். சுக்கிர யோகம் தரும் சுக்கிர ஓரை வழிபாடு. செல்வந்தர் ஆக வேண்டும் என்ற கனவு அனைவருக்குமே இருக்கும். செல்வந்தர் யோகம் ஜாதகத்தில் இருந்தாலும் நாம் அதற்காக செய்யும் வழிபாடுகளும் முயற்சியும் தான் நம்மை முன்னோக்கி நகர்த்தும். நாம் வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களும் கூட செல்வ வளத்தை அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மற்றும் சுக்கிரனுக்குரிய நாளாக கருதப்படுகிறது. அதனால்தான் வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் என்கின்றனர். அன்றைய தினம் சுக்கிர ஓரை நேரத்தில் மேற்கொள்ளப்படும் பூஜைகள் மற்றும் பிரார்த்தனைகள் மும்மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. ஜோதிடத்தில் பலவிதமான சூட்சும முறைகள் இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமானது ஓரைகள். ஓரை என்பது ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய நேரமாகும். நவ கிரகங்களில் உள்ள 9 கிரகங்களில் ராகு மற்றும் கேதுவை சாயா கிரகங்கள் என்று அழைக்கிறோம். மீதமிருக்கக்கூடிய 7 கிரகங்களும் தினமும் தங்களுடைய கதிர்வீச்சை செலுத்துவதாக சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். நவ கிரகங்களில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 7 கிரகங்களுக்கும் ஓரைகள் உண்டு. ஓரை என்பது ஒரு மணி நேரமாகும். ஒரு நாள் என்பதை தினமும் காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை, அதாவது 24 மணி நேரம் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். பொதுவாக காலை 6 மணி என்பதை சராசரி சூரிய உதய நேரமாக கொண்டுதான் ஓரைகள் கணக்கிடப்படுகின்றன. ஓரைகள் ஆரம்பிக்கும் நேரம் காலை 6 மணி. ஒரு நாளிற்கான ஓரை என்பது காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரையாகும். இதில் அந்தந்த கிழமைக்கான அதிபதியின் ஓரை அந்த நாளில் காலை 6 மணிக்கு தொடங்கும். உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை என்றால் சூரிய பகவானுக்கானது. அவருடைய ஓரை காலை 6 மணிக்கு தொடங்கும். வியாழக்கிழமை என்றால் குரு பகவானுக்கானது. அவருடைய ஓரை வியாழனன்று காலை 6 மணிக்கு தொடங்கும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையானது காலை 6 மணிக்கு தொடங்கும். இதையடுத்து மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை. இதன் பின்னர் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை சுக்கிர ஓரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் விளக்கேற்றி நம்முடைய பிரார்த்தனைகளை செய்வது அதிக மகத்துவம் கொண்டது. காலையில் விளக்கேற்றினாலும் மதியத்தில் விளக்கேற்றி வழிபடுவதற்கு மும்மடங்கு பலன்கள் உள்ளன. அதேபோல் வெள்ளிக்கிழமையில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டாலும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நாம் வழிபாடுகளை செய்தால் எண்ணியது நடக்கும் என்பது ஐதீகம். முக்கியமா கடன் பிரச்சனையில் தவிப்பவர்கள், கடன் கொடுத்துவிட்டு திரும்ப வரவில்லையே என்று கலங்குபவர்கள், தொழிலில் லாபம் வரவேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள், வியாபாரம் விருத்தியடையாமல் தேக்க நிலையில் இருக்கிறதே என மனக்கவலையில் இருப்பவர்கள், வெள்ளிக்கிழமையன்று சுக்கிர ஓரையில் பூஜை அறையில் விளக்கேற்றி சுக்கிரனையும் மகாலட்சுமியையும் மனதார வேண்டிக் கொண்டால் விரைவில் நல்லது நடந்தே தீரும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொரு ஓரைக்கும் ஓரை நேரங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது. பிரபஞ்ச சக்தியோடு இரண்டர கலந்திருக்கும் இந்த வேளைகளில் குறிப்பிட்ட ஓரை நேரத்தில் பூஜைகளும் வழிபாடுகளும் மேற்கொண்டால் நற்பலன்களை பெறலாம். சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை நேரத்தில் நாம் செய்யும் பூஜைகள், வழிபாடுகள், தான தர்மங்கள் நமக்கு அதிக பலன்களை தரும். கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது. பார்க்கடலிலிருந்துதான் மகாலட்சுமி தோன்றினார். எனவே வெள்ளிக்கிழமை கல் உப்பு வாங்கி சுக்கிர ஓரையில் பூஜை அறையில் வைத்து வணங்கினால் செல்வம் பெருகும். சுக்கிர ஓரை வழிபாட்டின் முக்கியத்துவம். சுக்கிரன் ஆடம்பரம், அழகு, கலை, திருமணம், செல்வம் ஆகியவற்றின் அதிபதியாக கருதப்படுகிறார். சுக்கிர ஓரை நேரத்தில் அவரை வழிபடுவதன் மூலம் நற்பலன்களை பெற முடியும். பூஜை அறையில் 5 முக விளக்கு ஏற்றுவது சிறந்தது. சுக்கிர ஓரை நேரத்தில் மகாலட்சுமியையும் சுக்கிரனையும் வழிபடுவது வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கச் செய்யும். திருமண வயதில் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் வழிபடுவதன் மூலம் திருமண தடைகள் நீங்கும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் சுக்கிரனையும் மகாலட்சுமியையும் வழிபட்டு நற்பலன்களை பெறுவோம். மேலும் இதுபோல பல வீடியோக்களை பெற எங்கள் காவ்யாதாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனில் ஆல் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் அனைத்து